என்ன இந்த 6 விஷயங்களை ஃபாலோ பண்ணால் லைஃப்பில் முன்னேறிடலாமா? த மிராக்கிள் மார்னிங் பை ஹால் எல்ராட். 1999ல் இவர் லவரோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஏற்படுது. 6 மினிட்ஸ் இவரால் மூச்சே விட முடியல. அது மட்டும் இல்லாமல் 10 டேஸ் கோமாவில் இருக்கிறாரு. போன்ஸ்லாம் பயங்கரமாக டேமேஜ் ஆயிடுது. டாக்டர் சொல்லிடுறாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் வீல் சேர்லேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவர் நிறைய விஷயங்கள் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி எந்திரிச்சிடுறாரு வீல் சேர்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் ஒரு 6 ஹேபிட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் லைஃப்பில் முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு த மிராக்கிள் மார்னிங் அப்படின்ற புக்கை பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ மார்னிங் 4 to 5 எந்திரிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 1 hour இந்த 6 ஹேபிட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப்பில் முன்னேறிடலாம் அப்படின்னு. அதை தான் சேவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. SAVERS. எஸ் அப்படின்னா சைலண்ட். காலையில் எந்திரிச்சோன்னு மொபைல் நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் பார்க்காம சைலண்ட்டாக மெடிடேட் பண்ணுங்க அப்படின்னு. அஃபர்மேஷன். பாசிட்டிவாக உங்களை பற்றி நீங்களே சொல்லிக்கணும். என்னால் முடியும், நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. விஷுவலைசேஷன். நீங்கள் எதை அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை ஆல்ரெடி அடைஞ்சிட்ட மாதிரியே சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு புக் பப்ளிஷ் பண்ண ஆசைப்படுறேன்னா நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிட்டேன், அது பயங்கரமாக விற்கிது அப்படின்ற மாதிரினா விஷுவலைஸ் பண்ணிக்கணும். அடுத்தது எக்ஸசைஸ். உங்களோட புல்லப் புஷ்அப்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாட்டி கூட ஜஸ்ட் வாக்கிங்காவது போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரீடிங். நீங்கள் நிறைய ரீட் பண்ணணும். அட்லீஸ்ட் நிறைய ரீட் பண்ண முடியாட்டி 5 பேஜஸாவது டெய்லி ரீட் பண்ணுங்கள், இது மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து லாஸ்ட் ஸ்கிரைபிங். நீங்கள் டைரி எழுதி பழகணும் அப்படின்றாரு. உங்களுக்கு நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கும் இல்லையா, அதை டெய்லி எழுதிக்கிட்டே வாங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இந்த 6 ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 95% ஆஃப் பீப்புள் நிறைய அச்சீவ் பண்ணுறதே இல்லை. ஆனால் 5% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் நினச்சதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏர்லி மார்னிங் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த புக் தமிழ்லேயும் கிடைக்குது, அதிசயங்கள் நிகழ்த்தும் அதிகாலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கண்டிப்பாக படித்து பாருங்கள். தேங்க்யூ.